அந்த எடப்பாடியார் அறிவிச்சிருந்த காசு மேலே இருந்து கொட்டி இருக்கிறது. கொடுக்கிற தெய்வம் பூவையை பிடித்துக் கொண்டு ஸ்டாலினுக்கு கொட்டி இருக்கிறது. நம்ம அக்கௌண்ட்க்கு எல்லாம் போட்டாங்க. என் அன்பான தாய்மார்களுக்கு நான் சொல்றேன், இன்னும் நிறைய வரும் இன்னும் வரும். 5 ரூபா வந்துருக்குது, இன்னும் 10-15 கூட எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த எடப்பாடியார் அவர்களும் அடிப்படை விட போவதில்லை, இவனும் அஞ்சி நடுங்குவதை விட போவதில்லை. எனவே ஏதாவது செய்து எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்பதற்காக இன்னும் நிறைய கொடுப்பான். என் அன்பு தாய்மார்களுக்கு நான் சொல்கிறேன், கொடுத்தால் கட்டாயமாக நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். அது அத்தனையும் நம்முடைய பணம் தான். திமுக காரன் கொண்டு வருகிற பணம் எல்லாம் நம்முடைய பணம் தான். நீங்கள் அவரிடம் கேட்க வேண்டும். போன வேலையை நீ சொன்னாய், ஆட்சிக்கு வந்தவர் 1000 தருகிறேன் என்றால் 28 மாதங்களை அந்த கணக்கிலே இன்னும் 28,000 ரூபாய் வர வேண்டியது. முதல்ல அதை செட்டில் பண்ணு, பிறகு பேசிக்கிறாங்க. அப்புறம் இந்த பொருள் எல்லாம் கொடுப்பாங்க. உங்க ஊர்ல என்ன கொடுத்தாங்க? எங்க ஊர்ல போலீஸ் கொடுத்தானா? கோயம்புத்தூர்காரங்க போலீஸ் அம்மா தாய்மாரெல்லாம் ஆடி போயிட்டாங்க எங்க ஊர்ல. ஐயோ திமுக போலீஸ் கொடுக்குறாங்க. போலீஸ வாங்கிட்டு பூரா தெரிய வேண்டாமா? கருணாநிதி பையன் சத்தியமா உண்மை பேச மாட்டான்னு புரிஞ்சுக்கணும்ல. புரியல நம்ம அம்மாக்களுக்கு. கொலுசே கொடுத்தாண்டான்னு வாங்கிட்டு ஓட்டம் போட்டு, அந்த கொலுசுக்கு ஒரு அற்புதமான குணம், அருமையான கொலுசு திமுக கொடுத்தாங்க. அந்த கொலுசோட தன்மையே என்னன்னா, நீங்க ஓட்டு போட்டு முடிக்கிற அந்த நாள் வரைக்கும் அது வெள்ளையா இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த காலையில எழுந்து பார்த்தால் மெதுவாக கருக்க தொடங்குது. அதுதான் விஞ்ஞான பூர்வமா செய்யறது. டேட் பார்த்து கரெக்டா. நம்ம தாய்மார்கள் என்னடா கருணாநிதி கொடுத்த கொலுசு இப்படி கொலுசு பட்டினார். என்னையா ரோட்ல வச்சிருக்க கொலுசு பட்டிய என்ன பண்றதுக்கு எல்லாம் கொண்டு வர்றாங்க. அதை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அது வெள்ளி மாதிரி இருந்தாலும் கூட பரவாயில்லைங்க. அது வெள்ளி மாதிரி கூட இல்லைங்க. அந்த கொலுசை கொண்டு போய் போட்டா 30 ரூபா. எத்தனை ரூபா? 30 ரூபா. அம்மா தாய்மார்களுக்கு நான் சொல்றேன், இந்த தடவை இங்கேயும் கொண்டு வரலாம். கொலுசு கொண்டு வருவா, தோடு கொண்டு வருவா. இவன் அடிச்சு வச்சிருக்கிற கொள்ளைக்கு என்னோட கணக்கு சரியா இருந்தா இந்த தடவை ஒட்டியானமே கொடுப்பேன். ஒட்டியானமே கொடுப்பா, நீங்க வாங்கிக்கோங்க. ஆனா வளர்ச்சி பார்த்து வாங்குங்க. திமுக வந்து வந்தா ஆளுக்கு ஒரு வெள்ளாக நான் சத்தியம் பண்ணி சொல்லிட்டு போல நகரத்தை கொடுத்து ஏமாற்றுவான். ஒன்றும் தரப்போறதில்லை. ஆனா அரசுல பணத்தை போடுவான். அன்பான பெரியவர்கள் அதையெல்லாம் வாங்கி நாம விட்டுறக்கூடாது. எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார் 2000 ரூபாய் 2 மாசம், ஜூன் மாசத்திலிருந்து எல்லா வீட்டுக்குமே 2000 ரூபாய் எல்லா குடும்ப தலைவருக்கும். அது மட்டும் இல்ல, வருஷத்துக்கு 3 சிலிண்டர், வருஷத்துக்கு 3 சிலிண்டர் அரசு